உச்சக்கட்ட அசிங்கத்தால் நடிகர் விஜயுடைய அப்பாவான எஸ் ஏ சந்திரசேகருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோகம். ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரமும் தமிழ் சினிமாவும் கண்ணீர்ல மூழ்கிருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணமே விஜய் பண்ண அந்த தான். விஜய் முதல்ல சினிமாவுக்கு வரும்போதே அவங்க அப்பா தடுத்து நிப்பாட்டினாரு. சினிமா உனக்கு வேணாம், நீ எல்லாம் படிச்சு பெரிய பிசினஸ்மேன் ஆகணும் அப்படின்னு. ஆனா விஜய் கேட்கல. விஜய் கேட்காம ரொம்ப அடம் பிடிச்சி சினிமாவில் நடிச்சே தரணும்னு நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் தான் விஜய் சினிமாவிலையும் களமிறங்கி சாதிச்சும் காட்டினாரு. அடுத்ததா அரசியலுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லும் போதே என் குடும்பமே சேர்ந்து அதை தடுத்து நிப்பாட்டினாங்க. ஆனா விஜய் அது எதையுமே காதுல வாங்கிக்கல. நான் அரசியலுக்கு போக தான் செய்வேன், மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரி இவரு தானே முடிவெடுத்து அரசியலுக்கும் களமிறங்கினாரு. அதனால விஜயுடைய குடும்பம் ஒட்டுமொத்தமா விஜயை வெறுத்தாங்க. விஜய் மனைவி, மகன், மகள்னு எல்லாருமே விஜய் கிட்ட சண்டை போட்டு லண்டன் கிளம்பி போய் இது வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு தொடர்புமே இல்லை. அதனாலேயே விஜய் மனைவி சங்கீதா எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்க அப்படின்னு ஆல்ரெடி விஜய் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதையும் விஜயுடைய அம்மா அப்பா தான் தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல அவன் அரசியல்ல ஜெயிக்கட்டும், மீதி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு விஜயுடைய அம்மா அப்பா தான் விஜய்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இப்படி கைவிட்டுட்டோம்னா அவனால என்ன பண்ண முடியும்? ஸோ அவன் பண்றது மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் போயிருக்கான். இது ஒன்றும் தப்பான விஷயம் அல்ல. அது அவனுக்கு புரியல. கண்டிப்பா அவனே புரிஞ்சுப்பான். அதனால நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு விஜயுடைய அம்மா அப்பா சங்கீதாவை சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லாம இப்போ விஜய்க்கு கொஞ்சம் ஆதரவாகவும் இருக்காங்க. விஜய் அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதியிலையும் போட்டிட்டு இருக்காரு. நாளைக்கு இதற்கான ரிசல்ட் வரப்போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னு அரசியல்ல ஒரு பெரிய பரபரப்பு எழுந்திருக்கு. ஏன்னா கண்டிப்பா விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் கண்டிப்பா விஜய் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னு கருத்து கணிப்புலாம் ஒரு பக்கம் வந்திருக்கு. ஆனா இதுல முக்காவாசி கருத்து கணிப்பு விஜய் ஒரு சீட் கூட வாங்காம தோத்து போகதா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விஜய்க்கு ஆப்போசிட் தான் வந்திருக்கு. இதனாலேயே விஜய்க்கு கடந்த 2-3 நாட்களாவே சரியான உடல்நிலை சரியில்லை. என்ன ஆக போகுது அப்படிங்கிற பெரிய பதட்டம், பரபரப்பு. அவரால் சரியா உட்கார்ந்து சாப்பிட முடியலையாம். அந்த அளவுக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த நேரத்துல விஜயை பார்க்க போன விஜயுடைய அப்பா, ஸோ விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி விஜயுடைய அப்பாட்ட பேசியிருக்காரு. தோத்துட்டனா என்னால எப்படி முகம் காட்ட முடியும் வெளியில, நான் உண்மையிலேயே தவறான முடிவு எடுத்துட்டனோ அப்படின்னு விஜய் பயங்கரமா ஃபீல் பண்ணி தன் அப்பா கிட்ட அழுதுருக்காரு. இதனால விஜய்க்கு என்ன ஆக போகுது அப்படின்னு விஜயுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் பயங்கரமா ஃபீல் பண்ணி வீட்டுக்கு அவருடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை விஜய் தோத்துட்டானா அவன் இதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. அதுக்குள்ளேயே அவனுக்கு உடம்பு வேறு சரியில்லை. நாளைக்கு வரப்போற ரிசல்ட் அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு விஜயுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்படி ஃபீல் பண்ண அவருக்கு பயங்கரமான ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு ஏற்கனவே உடல்ல சில பிரச்சனைகள், அவருக்கு பிபி, சுகர் இருக்கு. இந்த நேரத்துல தன் மகனுக்கு எதனா ஆயிடுமோங்கிற பயம், பிபி அதிகமாகி அவருக்கு ஏற்பட்டிருக்க திடீர் மாரடைப்பு உச்சக்கட்ட சோகத்துல ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் மூழ்கி வச்சிருக்கு.